பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கட்டும். நீங்க நினைச்சுதான் அப்பா அம்மாவை தந்தீங்க ஏசப்பா. ஆனா நான் அந்த அப்பா அம்மாவை தப்பான பேசினதுக்காக மன்னிச்சிருங்க, காயப்படுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்க நினைச்சது நடக்கட்டும்பா. சொல்லுங்க, நீங்க நினைச்சது நடக்கட்டும். சொல்லுங்க, நீங்க நினைச்சது நடக்கட்டும். இனி என்ன பிரச்சனை வந்தாலும், குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், நான் உங்களை மட்டும்தான்ப்பா சார்ந்து நிற்பேன். உங்களை மட்டும்தான் சார்ந்து நிற்பேன். என் பிரச்சனையை உலகத்துக்குள்ள கொண்டு போக மாட்டேன், உலக மனுஷன்ட்ட கொண்டு போக மாட்டேன். நீங்க தான் சரி பண்ண முடியும், நீங்க தான் அற்புதம் செய்ய முடியும், நீங்க தான் வேரோட பிடுங்கி எடுக்க முடியும். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தேவனை நோக்கி பார்த்தாங்க. ஈசாக்காயோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தேவனை நோக்கி பார்த்தாங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தேவனை நோக்கி பார்த்தாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தேவனை நோக்கி பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி பாதிப்பை பார்க்க கூடாது. பாதிப்பு எனக்கு வேண்டாம், பிரச்சனைக்கு பின்னாடி ஆசீர்வாதம் தான் வேணும்னா உங்க இருதயத்தை தேவனை நோக்கி திருப்புங்க. ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. சொல்லுங்க, தேவகுமாரா என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனையா, குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனையா, இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆசீர்வதிங்க. உங்க கரை என்ன தொடட்டும், உங்க கரை என் வாழ்க்கையை தொடட்டும், உங்க கரை என் குடும்பத்தை தொடட்டும். என் குடும்பத்துல இருக்கிற எல்லா குறைவுகள் மாறட்டும், எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். பெற்றோர் இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கையில இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. எல்லா பிரச்சனைகள் சரியாகட்டும். பேசுங்க பார்க்கலாம். எல்லா கசப்புகளும் இன்னைக்கே மாறட்டும். எத்தனை தேவ பிள்ளைகள் கண்களை மூடி ஜெபிக்கிறீங்க. இப்போது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வருகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறத பார்க்கிறேன். இல்லாமைங்கிற காரியம் விலகி போகிறது. ஓ ஹalleluya. thank you father, thank you father, thank you father. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை அப்பா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அப்பா இந்த இடத்துல எத்தனை பேர் தாகத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ, என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை விலகணும், ஒரு சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, இப்போது இயேசுவின் நாமத்தினால அப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா சமாதான குறைச்சல் விலகட்டும். இவங்க குடும்பத்துல அப்பா கை ஓங்கி இருக்கிற எல்லாருடைய மனிதனுடைய ஆலோசனைகள் விலகி போகட்டும். இவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் மனிதனுடைய எண்ணங்கள், பிசாசுடைய திட்டங்கள் அபத்தமாகி போகட்டும். தேவன் இணைத்ததின் நோக்கம், தேவன் அப்பா பிள்ளைகளை கொடுத்ததின் நோக்கம் நிறைவேறட்டும்பா. நீங்க நினைச்சது மட்டும் நடக்கட்டும். ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க நினைச்சது மட்டும் நடக்கட்டும். நீங்க நினைச்சதுக்கு ஏதுவாய் நடக்கட்டும். இனி உலகத்துக்கு நேரா திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. அப்பா அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்ப பிரயோஜனமற்ற வேலைக்காரன் கடமை மாத்திரம் செய்தேன், கடத்தை மிகவும் உமக்கு எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே கையை நீட்டி எங்களை ஆசீர்வதிங்க பார்க்கலாம். கை நீட்டி வேகமா எங்களை டீமை எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. எங்க ஊழியத்தை, குடும்பத்தை, உங்க வாயில என்ன ஆசீர்வாதம் வருதோ அதை சொல்லி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்ச உங்களுடைய பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு பல மடங்கு திரும்ப கிடைப்பதாக. ஆமே. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்க பாட்டுத்தாள் கொடுத்துருந்தா இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊழியத்தை நீங்க தாங்கணும்னு விரும்பினீங்கன்னா எங்கள் ஊழியத்தை குறித்ததான விவரம் போட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? கையை தூங்க பார்க்கலாம். சும்மா எல்லாம் கையை தூக்க வேண்டாம். உண்மையிலே எனக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருந்தது. கையை மாத்திரம். ஹல்லேலூயா. டைம் தாண்டி போனதுக்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள். யாராவது டைம் அதிகமாச்சுன்னு சொன்னா நீங்க தான் சொல்லி எனக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லி சண்டை போடணும். ஹல்லேலூயா. சும்மா சொல்றேன், டைம் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு, யாரும் கோவப்பட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரெக்டா பெண்கள் எல்லாரும் கரெக்டா 3 மணிக்குள்ள உள்ள போயிடணும். பர என்னதான் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்கார் டைம் அதிகமா எடுத்துட்டாரு அதனாலதான் வரலன்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் படைக்கின்ற ஒரு வேளை அருமையான சகோதரர் ஒரு பாடலை பாடுகிற பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். ஒரே